இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த செல்ஃபிஷ் செயின்ன்ற ஷார்ட் ஸ்டோரி. இந்த கதையை எழுதுனது யாருன்னு பார்த்தா ஆஸ்கர் வைல்ட். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்ட் பியில் 6th பாயிண்டில் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஆஸ்கர் வைல்ட் என்ற ஹெட்டிங் கீழே வருது. அது மட்டும் இல்லாமல் பார்ட் சியில் 2nd பாயிண்டில் நேஷ்னாலிட்டி ஆஃப் த ஸ்டோரின்றது கீழேயும், 3rd பாயிண்டில் ஐடென்டிஃபை த ஆத்தர்ஸ் வித் ஷார்ட் ஸ்டோரி என்ற டைட்டில் கீழேயும், 11th பாயிண்டில் இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் கீழேயும் வருது. ஸோ நம்ம சிலபஸில் இது மொத்தம் 4 இடத்துல வரத்தால் இந்த கதை ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு எக்ஸாம்லேயும் இதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கொஸ்டினாவது கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஒரு சின்ன குழந்தையோட அன்பு ஒரு ஜெயண்ட்டை எப்படி ஒரு லவ்வபிள் பர்சனாக மாற்றுது அப்படின்றத இந்த கதையில் ஆஸ்கர் வைல்ட் அழகாக சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இந்த கதை அயர்லாந்தில் நடக்கிற மாதிரி ஆஸ்கர் வைல்ட் சொல்லியிருக்காரு. அதனால் நேஷ்னாலிட்டி ஆஃப் த ஸ்டோரின்னு கேட்டால் அயர்லாந்து தான் சொல்லணும். அடுத்து இந்த கதையில் வர இம்பார்ட்டண்ட் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஜெயண்ட், அடுத்து ஜெயண்ட்டோட ஃப்ரெண்டு கார்னிஷ் ஓகர், அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ், லினட்ன்ற ஒரு பேர்ட். சம்டைம்ஸ் லினட்னா என்ன அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். லினட்ன்றது ஜஸ்ட் ஒரு பறவை. அந்த பேர்ட் வந்து சின்னதாக ப்ரௌன் அண்ட் கிரே கலரில் இருக்கும். தினமும் மதியம் ஸ்கூல் விட்டதும் குழந்தைகள் எல்லாம் அந்த ஜெயண்ட்டோட கார்டனில் வந்து ஜாலியாக விளையாடிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கே போவாங்க. அந்த ஜெயண்ட்டோட கார்டன் வந்து ஒரு பெரிய அழகான கார்டன். அந்த கார்டன் ஃபுல்லாக பச்சை பசேல்னு புல்வெளி, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அந்த புற்களுக்கு இடையில பூக்கள் பூத்திருக்கிறது அப்படியே அழகாக வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்குற மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டனில் 12 பீச் ட்ரீஸ் இருந்தது. எத்தனை பீச் ட்ரீஸ்? 12 பீச் ட்ரீஸ் இருந்தது. ஸ்ப்ரிங் சீசன் வந்தாலே பிங்க் கலரில் பேர்ல் மாதிரி அழகாக பூக்கள் பூத்து குலுங்கும். ஆட்டம் வந்தால் அந்த ட்ரீலெலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து காய்ச்சி தொங்கும். பறவைகள் எல்லாம் அந்த ட்ரீயில் வந்து உட்காந்து ஜாலியாக பாடிட்டுருக்கும். சம்டைம்ஸ் சில்ட்ரன் வந்து அவங்க விளையாடுறதை நிறுத்திட்டு கூட அந்த பறவையோட இசையை கேட்பாங்க. அந்த பறவை வந்து ஒன்றுக்கு ஒன்று நம்மளாம் இங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. இப்படியே இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கக்குள்ளே ஒரு நாள் திடீர்னு ஜெயண்ட் வந்து திரும்பி வராரு. ஆக்சுவலாக ஜெயண்ட் அவரோட ஃப்ரெண்டு கார்னிஷ் ஓகரை பார்க்குறதுக்காக தான் போயிருப்பார். அங்கேயே ஒரு 7 வருஷம் தங்கிடுவார். 7 வருஷம் கழித்து அவரோட நேட்டிவ்க்கே ஜெயண்ட் திரும்பி வராரு. வந்து இந்த மாதிரி அவரோட கார்டனில் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவர் கத்துனதை பார்த்ததுமே குழந்தைங்கள்லாம் பயந்து ஓடி போயிடுறாங்க. இது என்னோட கார்டன், எனக்கு மட்டுமே சொந்தமான கார்டன், எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்டனை சுற்றி பெரிய மதில் சுவர் எழுப்பி ஒரு நோட்டீஸ் போர்டும் வச்சிடுறாரு. நோட்டீஸ் போர்டு என்னென்னு வைக்கிறாருன்னா, ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டும் வச்சிடுறாரு. இப்போ அந்த ஏழை குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வேறு இடமே இல்லை. அவங்க ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் முடிஞ்சு அந்த கார்டனை க்ராஸ் பண்ணக்குள்ளே அந்த செவத்துக்கு பக்கத்தில் நின்றுட்டு இது உள்ள எவ்வளோ அழகான கார்டன் இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே போவாங்க. அப்புறம் ஊரெல்லாம் ஸ்ப்ரிங் சீசன் வந்து பூவாக பூத்து குலுங்குது. ஆனால் ஜெயண்ட்டோட கார்டனில் மட்டும் ஸ்ப்ரிங் சீசன் வரவே இல்லை. வின்டராகவே இருக்குது. எந்த ஒரு பூவும் பூக்கவே இல்லை. ஒரு பூ மட்டும் சரி நம்ம மலரலாமா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குது. ஆனால் அந்த கார்டனில் குழந்தைகள் யாரும் இல்லாததை பார்த்துட்டு அது திரும்ப உள்ளே போயிடுது. ஸோ இதை கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஏன் அந்த மலரலான்னு பார்த்த ஒரு பூ மலராமல் திரும்ப உள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அந்த கார்டனில் குழந்தைங்க யாரும் இல்லை, அதனால் அது திரும்ப உள்ளே போயிடுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெயண்ட்டோட கார்டன் ஃபுல்லாக வெறும் ஸ்னோ ஃப்ரோஸ்ட்டுன்னு தான் இருக்குது. ஸ்ப்ரிங்னு ஒரு சீசன் வரணுன்றதையே மறந்து போயிடுது. ஜெயண்ட்டோட கார்டனில் இருக்கிற அந்த ஃபுல்லாக ஸ்னோ வந்து அப்படியே ஒரு போர்வை மாதிரி ஒயிட் கலரில் போத்திருக்கு. மரம்லாம் ஃப்ராஸ்டால் படிஞ்சு ஒரு சில்வர் கலரில் இருக்குது. எப்படி புல்தரெல்லாம் ஸ்னோ படந்து ஒரு போர்வை மாதிரி இருக்குது ஒயிட் கலரில், மரம் எல்லாம் சில்வர் கலரில் ஃப்ரோஸ்ட் படிஞ்சு இருக்குது. இந்த மாதிரி ஸ்னோ ஃப்ரோஸ்ட் மட்டும் இல்லாமல் பயங்கரமாக காற்றடிக்குது, அப்பப்போ ஆலங்கட்டி மழை பெய்யுது. தட் மீன்ஸ் நார்த் விண்ட், ஹெயில் எல்லாமே ஜெயண்ட் கார்டனில் வருது. ஆனால் ஸ்ப்ரிங் மட்டும் வரவே இல்லை. ஜெயண்ட்காக ஒன்றுமே புரியல. ஏன் நம்ம கார்டனில் மட்டும் இவ்வளோ லேட்டாகியும் ஸ்ப்ரிங் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜன்னல் வழியாக அந்த ஒயிட் கலரில் இருக்க கார்டனை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அவருக்குள்ளேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்ம வெதர் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றவங்க இதிலலாம் அடுத்து சம்மர் வருது, இவர் இதில் சம்மரும் வரல. அதுக்கப்புறம் மற்றவங்க கார்டன்ஸில் ஆட்டம் வருது, நிறைய ஃப்ரூட்லாம் வருது. ஆனால் ஜெயண்ட் கார்டனில் மட்டும் எப்போ பார்த்தாலும் வெறும் ஸ்னோ ஃப்ரோஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாருல்ல, குழந்தைகள்லாம் அவர் கார்டன் உள்ள அனுமதிக்கலல்ல, அதனால் ஸ்ப்ரிங் வரவே மாட்டேன்து. ஸோ ஜெயண்ட்டோட கார்டனில் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னா வின்டர் தான். வின்டர், நார்த் விண்ட், ஹெயில், ஃப்ரோஸ்ட், ஸ்னோ இதெல்லாம் தான் ஜெயண்ட்டோட கார்டனில் இருக்குது.
ஒரு நாள் ஜெயண்ட் காலையில் எழுந்திரிக்குள்ள அவர் காதில் ஒரு இனிமையான இசை ஒலிக்குது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஏரியாவை வந்து அரசரோட மியூசிஷியன்ஸ் கிராஸ் பண்ணுறாங்க போல், அதான் அவங்க வாசிச்சிட்டே போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி அவர் ஒரு ஸ்வீட் மெலடியை இது வரைக்கும் கேட்டதே இல்லை. விண்டோவை திறந்து பார்த்தா அது ஆக்சுவலாக அந்த லினட்ன்ற பறவை பாடுறது தான் அவருக்கு வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக கேட்டிருக்கு. அண்ட் அவரோட கார்டன்லேயும் ஸ்ப்ரிங் வந்துடுச்சு. எப்படி ஸ்ப்ரிங் வந்துச்சுன்னா, அந்த ஜெயண்ட் கட்டியிருக்கிற அந்த பெரிய சுவத்தில் வந்து ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிருக்கும், ஒரு மரம் முளைச்சதால். அந்த ஹோல் வழியாக பசங்கள்லாம் உள்ளே வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ பசங்க திரும்ப வந்ததால் ஸ்ப்ரிங் வந்துடுச்சு. எல்லா மரங்களும் பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் எல்லா மரத்துலேயும் ஒரு 2-3 குழந்தைங்கள் அந்த மாதிரி அந்த கார்டன் ஃபுல்லாக இருந்தாங்க. ஆனால் அந்த கார்டனோட ஒரு மூலையில் மட்டும் இன்னும் வின்டராகவே இருந்தது. அங்கேருந்து அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன பையன் நின்று அழுதுட்டு இருந்தான். ஏன்னா அவன் ரொம்ப குட்டியாக இருக்கிறதால அவனால் அந்த மரத்தில் ஏற முடியல. ஜெயண்ட் வந்து வெளில வந்து இதெல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கக்குள்ளே அப்படியே ஜெயண்ட்டோட ஹார்ட் அவரை அறியாமலே உருகிடுது. சரி, நம்ம எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கோம். இப்போ தான் தெரியுது ஏன் நம்ம கார்டனுக்கு மட்டும் ஸ்ப்ரிங் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. இனி இது வந்து உங்களோட கார்டன், அதாவது குழந்தைகளோட கார்டன். நான் முதல்ல இந்த சுவரை வந்து உடச்சிட்றேன். அண்ட் அந்த சின்ன பையன் வந்து அந்த மரத்து மேலே ஏறத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டோரை திறந்து விடுறாரு. ஜெயண்ட் வந்ததை பார்த்ததும் எல்லா குழந்தைங்களும் பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த சின்ன பையன், அதாவது இந்த மரத்துக்கு கீழே நிற்கிறான்ல, அந்த சின்ன பையன் மட்டும் ஓடவே இல்லை. ஏன்னா அவன் அழுதுட்டு இருக்கிறதால அவன் ஜெயண்ட் வரதையே பார்க்கல. ஜெயண்ட் வந்து அவன் கிட்ட போய் அந்த குழந்தைய அழகாக தூக்கி அந்த மரத்து மேலே உட்கார வைக்கிறாரு. இதை பார்த்ததும் மற்ற குழந்தைங்களாம் திருப்பி உள்ளே ஓடி வந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சின்ன பையன் மரத்து மேலே ஏறிட்டு ஜெயண்ட்டோட கழுத்தை கட்டிக்கிட்டு அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஜெயண்ட் வந்து அவர் கட்டின அந்த மதில் சுவரை கோடாரி வச்சு உடச்சிடுறாரு. டெய்லி ஈவினிங் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஜெயண்ட்டோட ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. ஆனால் டெய்லி வந்து அந்த சின்ன பையனை மட்டும் ஜெயண்ட் தேடிக்கிட்டே இருப்பார். எங்கே அவன், நாளைக்கு அவனை கண்டிப்பாக விளையாட வர சொல்லுங்கள் அப்படின்னு அடிக்கடி எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனை இது வரைக்கும் நாங்களும் பார்த்ததில்ல, அவன் வீடு எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னே சொல்லுவாங்க. இப்படியே பல வருஷங்கள் கடந்துருச்சு. ஜெயண்ட்க்கும் ரொம்ப வயசாகிடுச்சு. அவரால் முன்ன மாதிரி குழந்தைங்களோடலாம் விளையாட முடியல. ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு சேரில் உட்காந்துட்டு குழந்தைங்க விளையாடுறத ஜாலியாக பார்த்துட்ருப்பார். ஸோ மறுபடியும் வின்டர் வருது. ஒரு வின்டர் மார்னிங் வந்து ஜெயண்ட் விண்டோ வழியாக வெளியில் பார்க்குறாரு. இப்போல்லாம் அவர் வின்டரை வெறுக்கிறது இல்லை. ஏன்னா வின்டர்ன்றது ஸ்ப்ரிங்கோட தூங்குற சமயம். அண்ட் தென் ஃப்ளவர்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்ருக்காரு. அப்படி வெளியில் வந்து அந்த வின்டர் மார்னிங் பார்க்கக்குள்ளே அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கண்ணு கசக்கி நல்லா பார்க்குறாரு. ஏன்னா அந்த வின்டர்லேயும் ஒரு ஓரத்தில் இருக்கிற மரத்தில் மட்டும் ஒயிட் கலரில் பூக்கள் பூத்து குலுங்குது. கோல்டன் கலர்லேயும் சில்வர் கலர்லேயும் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் காய்ச்சி தொங்குது. அண்ட் அந்த மரத்துக்கு கீழே அந்த குட்டி பையன், ஆல்ரெடி இவர் மீட் பண்ணார்ல, அதே பையன் நின்றுட்டுருக்கான். இவர் ரொம்ப ஆர்வமாக பார்க்கறதுக்காக ஓடி வராரு. அவர் ஆர்வமாக அந்த சின்ன பையன்கிட்ட ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த குழந்தையோட கையில் வந்து 2 நெயில் பிரிண்ட் இருக்கும், அதாவது 2 நகைக்கீரல்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த குட்டி கால்லையும் 2 நகைக்கீரல்கள் இருக்கும். அதை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. யார் ஒன்று இப்படி காயம் பண்ணது, என்கிட்ட சொல்லு, நான் கத்தி எடுத்துகிட்டு போய் அவனை வெட்டிடுறான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த குழந்தை சொல்லுவான், இதெல்லாம் wounds ஆஃப் லவ், அதாவது அன்பால் ஏற்பட்ட காயங்கள் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பையன் சொன்னால், ஒரு நாள் உங்கள் கார்டனில் விளையாடுறதுக்கு எனக்கு அனுமதி தந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் என் கார்டனுக்கு வர போகிறீங்க, அதாவது என் கார்டன் எதுனா அதுதான் பேரடைஸ், சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அன்றைக்கி மதியம் குழந்தைங்களாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்து பார்க்கக்குள்ள ஜெயண்ட் வந்து அந்த மரத்துக்கு அடியில் இறந்து கிடந்தார். அவர் மேலே ஃபுல்லாக ஒயிட் பிளாசம்ஸ் கவர் ஆகிருந்தது. இதோட இந்த கதை முடியுது. அண்ட் இந்த ஸ்டோரியிலேருந்து கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். கீப் வாட்சிங்.